friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தாங்க. ஃபுல் டே ருட்டீன் மாதிரி காமிக்க போகிறேன். அதுவும் மண்டே அதுவும் உங்களுக்கு ஃபுல் டே என்னென்ன பண்ணிட்டு காமிக்க போகிறேன். அதுவும் நிறைய விதமான ரெசிபீஸும் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்னிங் எழுந்த உடனே எப்போவுமே நான் நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோடய vlogsல, நல்ல க்ரீனரியாக பாருங்கள், நல்லா நேச்சரை பாருங்கள், ட்ரீஸை பாருங்கள், செடியை பாருங்கள். எடுத்த உடனே நீங்கள் ஃபோனோ டிவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹை ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எழுந்த உடனே இந்த வேலையை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் ரசிங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் எப்போவுமே பண்ணுற போல் யோகா மேட் கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்ச யோகாவோ எக்ஸசைஸோ நீங்கள் சும்மா நம்ம பாடிக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ மார்னிங் நீங்கள் பண்ணும் போது உங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியுமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதுதான் பண்ணணுன்ட்டு கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் சரி நம்ம மனசுக்கும் சரி அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ குட்டீஸ் கரெக்டாக எழுந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த ஃபிஷ் டேங்க் கிட்ட போய் உட்காந்துக்கிறாங்க. டெய்லி அதுக்கு ஃபுட் போடுறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சும்மா கொஞ்சம் மட்டும் அவங்க 2 பேர் கையில் கொடுத்து அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லிவிடுவேன். ஏன்னா அது ஒரு பெட் மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறது எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பெரிய டேங்க் கூட வாங்கி வைக்கலாம் தான் யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம், இப்போதைக்கு இதை மெயின்டைன் பண்ணாலே போதும். அப்புறமா நம்ம அதை வாங்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு 1 வீக்காக இந்த ஜெல்லி பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. பட் குட்டீஸ்க்கு பண்ணியே கொடுக்கல. இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ மார்னிங்கே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு ஆஃப்டர்நூனாக கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இதில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் பாரு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. இதில் கொடுத்துருக்க எல்லா பொருட்களையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதுங்க. ஸோ அது எப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மண்டே எதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தோசை மாவு தான். அதை எடுத்து வச்சாலும் அதுக்குள்ளே நான் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா சத்து மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி சத்து மாவு வந்து உங்களுக்கு ஒரு கப்பு மாவுனா 1 கப்பு சத்து மாவு அந்த மாதிரி கணக்கில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தோசை ரொம்ப நல்லா வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதுக்கு சட்னி பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக உங்களுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். நல்ல ரெட் கலர் இருக்கும், பட் உங்களுக்கு காரமே இருக்காது. அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக இந்த குண்டு மிளகாவோ நீட் மிளகாவோ போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், இவ்வளோ தாங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்ச சட்னி பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வதக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கடகடன்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்த வேலை பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. 9 o'clock கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க கிளாஸ்க்கு உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். தோசையில் கொஞ்சமாக நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. நெய் நம்மளே டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க, டெய்லி 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஸோ சட்னி இந்த பக்கம் தாளித்து கொட்டிட்டேன். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவு மார்னிங் எழுந்த உடனே வந்து நான் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக. ஸோ கரெக்டாக ஒரு 5 hours போல் ஆகிடுச்சு. ஒரு 10:30 போல் நான் மாவு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த வேலை பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்தது. குட்டி என்ன பண்ணுறீங்க மம்மி அப்படின்ட்டு அழகாக எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த கிரைண்டர் போட ரொம்ப பிடிக்கும். சவுண்டுக்கே ஓடி நின்றுப்பார், என்ன பண்ணுறீங்கன்ட்டு பார்த்துட்டு இருப்பான். 11 o'clock சஷ்வந்த் கிளாஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அவர் இந்த பக்கம் உட்கார வச்சாச்சு. கொஞ்சம் ரிவைஸ் பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ சைட் பை சைடில் இந்த மாவு அரைக்கிற வேலை நம்ம முடிச்சிடலான்ட்டு கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் மாவு அரைக்கிறீங்கன்னா சில பேசிக் ஸ்டெப்ஸ் தாங்க, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூஸ்வலாக நம்ம உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைப்போம். பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி நான் பண்ணிட்டு வர கொஞ்சம் நல்லா தான் இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இட்லி அரிசி 4 பங்குனா 1 பங்கு நான் உளுந்து அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சிடுறேன்ல, அதை நான் ஒன்றா போட்டு தான் இப்போ நான் அரைக்கிறேன்.
இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே அரைச்சி வச்சிட்டோம்னா நைட் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக மாவு புளிச்சிருது. ஸோ ஃபுல் நைட் விடவே தேவையில்லை, உங்களுக்கு நைட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் ரொம்ப ஈஸியாக நம்ம கையிலேயே மாவு எடுக்கவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் மாவு எடுத்தால் போதும், டக் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நம்ம கிரைண்டரில் அரைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, கையில் எடுத்து ஃபுல்லாக அந்த இடம்லாம் ஆக்காமல் நீங்கள் ஜஸ்ட் இந்த கரண்டில் இந்த மாதிரி ஓரமாக நீங்கள் எடுத்தாலே மாவு அழகாக உங்களுக்கு எடுக்க வந்துடும். நான் மோஸ்ட்டாக கிரைண்டரில் அரைக்காத ரீசன் இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு லேசினஸ் தான். இந்த மாதிரி நான் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நானும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பேக்கெட் மாவு வாங்குறத விட வீட்லேயே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ குட்டிக்கு ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ஜெல்லி கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். இன்றைக்கான சில மோட்டிவேஷன் லைன்ஸ் உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். யாருக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காமல் இருக்கும், யாருக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும்? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. பட் அவங்க எத்தனை நாள் நம்ம கூட இருக்காங்க, நம்மளை எப்படி புரிஞ்சிருக்காங்க தான் முக்கியம். ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பட் எல்லாருமே நம்மளுக்கு ஆபத்து வரும்போது உதவி செய்வாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 2000 வச்சுக்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம கூட 1 2 ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது நமக்கான ஃப்ரெண்ட், நம்மளுக்கு எது இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு வெறும் ஜாலியாக இருக்கிறோம், ஒரு என்ஜாய் பண்ண போகிறோம் அந்த மாதிரி கிடையாதுங்க. நமக்கு ஒரு ஆபத்தோ கஷ்டமோ வந்தால் அந்த டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஃப்ரெண்டை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே கூடாதுங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக அமைஞ்சிரும். பட் அது லாங் லைஃபாக கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி பழகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு திரும்ப அவங்கக்கிட்ட நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு கேரும் கிடைக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு பாண்டில் எல்லாரும் கூடமே இருங்க. அதே போல் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகவும் மாட்டாங்க. நமக்கு 1 2 பேர் தான் பிடிக்கும். பட் அவங்கள எந்த காலத்துலையும் விட்டு கொடுக்காதீங்க, எந்த டைமில் உங்களை மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் யாராவது மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு டெக்ஸ்ட் பண்ணியும் பேசுங்க. அவங்க தான் பேசணுன்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும்போது அவங்ககிட்ட பேசுங்க, ஒரு ஹாப்பினஸை ஷேர் பண்ணுங்கள், ஒரு கஷ்டம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. அந்த மாதிரி பேசும்போதே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பாண்ட் உருவாகும். ஸோ கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிறேன். இந்த ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ஸ்அப் கொடுக்க சொல்லுவாங்களா, அந்த குட்டீஸ் 2 பேருக்குமே ஒழுங்காகவே பண்ண வரல, அது அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஜெல்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. சாம்பார் ரைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது பண்ணலான்ட்டு அரிசியும் பருப்பும் ஒன்றா ஊற வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த ஒர்க்லாம் முடிச்சலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அரிசி பருப்பு கொஞ்சம் ஊற வச்ச பிறகு நம்ம விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை 2 கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா இல்லை ஒரு 3/4 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் பருப்பு போட்டுக்கலாம் போதும். குக்கிங் வேலை ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரமும் கிச்சனும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கம் குக்கர் வச்சுருக்கேன், இந்த பக்கம் பார்த்தா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். அப்புறம் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ, கேரட்டோ பீன்ஸோ இல்லை நீங்கள் முருங்காவோ இல்லை கத்திரிக்காவோ இல்லை உருளைக்கிழங்கோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோன்னு நீங்கள் போடுங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பீன்ஸ் அப்புறமா கத்திரிக்காய் இருந்துச்சு. சாப்பாடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக்காக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். ஜஸ்ட் 2 விசில் விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் வரும் பாருங்கள், அந்த டைப்பில் நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை குக் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கான மசாலாவை அரைச்சிட்ருக்கேன். இந்த சாம்பார் ரைஸ்க்கு போட வேண்டிய மசாலாவை அரைச்சிட்ருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் போட்டு பண்ணலாம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் என்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தேன். அப்புறம் தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா சென்னா தால் சொல்கிறோம் பாருங்கள், அப்புறம் கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 5 காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கேன், நல்லா கலர் கொடுக்கும். நார்மலான காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகனட்டை போட்டிருக்கேன். கோகனட் கம்பல்சரி கிடையாது, போட்டு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அன்றைக்கே காலி பண்ணிட்டு போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. யூஸ்வலாக நம்ம உப்பு மிளகாத்தூள் அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நார்மல் ஃப்ரை தான், அது ஸ்பெஷலாக எதுவுமே நான் பண்ணலை. பட் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அந்த பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த காயில் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அந்த பேஸ்ட் அரைச்சோம் பாருங்கள், அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம்.
ஸோ சாம்பார் ரைஸ் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப பேசிக் மெத்தட் தான். இந்த மசாலா பொருட்களை கொஞ்சம் நம்ம அரைச்சின்னு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கெட்டியாக பண்ணாதீங்க, நல்லா தண்ணியாக பண்ணுங்கள். பிகாஸ் சாம்பார் ரைஸ் நம்ம சாப்பிட்றதுக்குள்ள நல்லா திக்காகிடும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றியே செய்யலாம். குழன்னு தான் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் கொஞ்சம் நல்லா குழஞ்சி நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் சாம்பார் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த 2 காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு பொட்டேட்டோவும் இந்த சாம்பார் சாதமும் சான்ஸே இருக்காது. சூப்பராக லஞ்ச் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்ட பிறகு ரெஸ்ட்டு தான். கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் ஆகிடுச்சு. குழந்தைங்கள மேலே கூட்டிட்டு போய் விளையாட வச்சுட்டு இருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருந்தது. சான்ஸே இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்டாக டிவி பார்க்குறதும் இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலாம் இருக்காங்க. ஸோ டெய்லி நான் சொல்கிற மாதிரி ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் ஒரு முடிஞ்சால் நீங்கள் விடிய காலையில் எழுந்துக்க முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு 8 மணிக்கோ இல்லை ஈவினிங் சாயந்தரமோ ஒரு 6 மணிக்கோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் காற்றை நீங்கள் வாங்க வைங்க, கொஞ்சம் விளையாட வைங்க. அப்போ சன்லைட் கண்டிப்பாக குழந்தைங்க மேலே படணும். நீங்கள் அதுவும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அடுத்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்குங்க, செடிக்கு தண்ணி ஊற்றுறது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலை பண்ணிவிடுவேன், ஈவினிங் டைமில் பண்ணுவேன். இப்போ என் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களும் கேட்டுட்ருப்பாங்க, எப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் அவங்க பண்ணுவாங்க, சில டைம் நான் பண்ணுவேன். ஸோ மாற்றி மாற்றி பண்ணுவேன். எப்போவுமே வீட்டில் அட்லீஸ்ட் 1-2 பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா யூஸ்வலாக நம்ம கூட்டி பெருக்கிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுட்ருக்கேன். வீட்டில் அதே போல் வாசல் படியில் சின்ன சின்ன கோலங்கள் போடுங்க. வீட்டை வெறுமனே விடக்கூடாது சொல்லுவாங்க. ஒன்று காலையில் போடுங்க, இல்லைனா ஈவினிங் போடுங்க. முடிஞ்ச 2 வாட்டியும் போடலாம். உங்களால் எப்போ முடியுமோ அப்போ செய்யுங்க. எல்லா டைம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மணி போல் பாருங்கள், மாவு சூப்பராக பொங்கிடுச்சு. உங்களுக்கு காமிக்கணுன்னு தான் இப்போ எடுத்திருந்தேன். பாருங்கள், நான் மார்னிங் அரைச்சி வச்சு ஒரு 11 o'clock போல் அரைச்சி வச்சேன். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம மாவு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். மேலே அட்டகாசம் பண்ணிட்டு வந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ வேர்வை. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல வேர்வை வரணுங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொட்டை மாடி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மேலேயாவது விளையாட வைங்க. கீழே போக முடியல கூட மேலே விளையாட விடுங்க. கொஞ்ச நேரம் விளையாட்ட பிறகு நல்லா குளிச்சு விடுங்க. அப்போ நைட் நல்லா தூங்குவாங்க. ஸோ என் குட்டி சூப்பராக குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த ஒர்க்கே பார்த்தீங்கன்னா படிக்கணும். கண்டிப்பாக 6 to 6:30 உட்கார வச்சுருவேன். ஒரு 1 hour உட்காந்து ரிவைஸ் பண்ண சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும், அப்படி நியூஸ் பேப்பரோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸோ ஏதாவது எழுத வச்சுட்ருப்பேன். சின்னவரும் இப்போ உட்காந்து அழகாக படிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க அண்ணாவை பார்த்துட்டு இப்போ அவனும் பண்ண ஆரம்பிச்சுட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுறோம் அப்படியே இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரியவர் பண்ணுற மாதிரி சின்னவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததெல்லாம் பார்க்கும் போதே. ஸோ ஒரு 1 hour போல் படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்கட்டும்னு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது டின்னர் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சூப்பர் டெய்லி ஆப் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு பர்கர் பன் வந்துச்சு. அதில் வந்து மார்னிங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து பன் வச்சு ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பர்கர் வெளியே ஆர்டர் பண்ணுறது குழந்தைங்க வீட்டிலே பண்ணி கொடுக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எக் பர்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டைலில் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது புதுசாக இருந்தால் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது எப்படி வரப்போது தெரியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்புறமா எண்ணில் சொல்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் வந்து குட்டி குட்டி கப்ஸில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதில் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை ஊற்றிருக்கேன். இது நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ அதில் குட்டி கப்பாக ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உப்பு, ஆரிகேனோ, அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பீஸா வரும் பாருங்கள், அந்த பேக்கெட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறது தான். ஒரு 5 minutes இருந்தாலே போதும், நல்லா குக் ஆகிடுதுங்க. பட் எல்லோ கலர் உள்ள குக்காக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி வச்சு கொஞ்சம் குத்தி விடுங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். உங்கள்கிட்ட ஃப்ளேக்ஸ்லாம் இல்லைனா நீங்கள் நார்மலான ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன் 4 பேருக்கு 4 எடுத்து வச்சுருக்கேன். இது அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கத்திலேயே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டரை விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பன் வந்து 2 பக்கம் இந்த உள் பக்கமாக திருப்பி நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஆகிடும். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கப்பில் இருந்து வந்துருச்சு பாருங்கள். நான் ஒன்றுமே பண்ணல, அந்த நைஃப் எடுத்து சும்மா அப்படி தள்ளி விட்டேன், அழகாக ஷேப்பாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஸ்ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான இந்த பீஸாவோட பேஸ் போடும்போது அந்த ஸ்ப்ரெட்டும் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் தான் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன், என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். பர்கர் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் நீங்கள் வந்து வெங்காயம் வச்சுக்கலாம், இல்லை லெட்யூஸ் வச்சுக்கலாம், இல்லை கேரட் வேணும்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ரெடி பண்ணியாச்சு. பிகாஸ் நீங்கள் நார்மலாக இந்த ஆலு டிக்கி அந்த மாதிரிலாம் வைக்கிறத விட ஈஸியாக இந்த எக் எடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டோம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பர்கர் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்பைசஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் குட்டீஸோட ரொட்டீன் வேலை முடிச்சுட்டா படுக்க போயிட்டாங்க. பட் எனக்கு என்னமோ தூக்கமே வரல. ஏன்னா சின்ன கவுண்டர் படம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆச்சு விஜயகாந்த் சார் படம் பார்த்து. இந்த படம் குட்டி வயசில் பார்த்துருந்தேன். அன்றைக்கி கரெக்டாக நைட் டைமில் போட்டுருந்தாங்க சன் டிவியில். சரி பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க 3 பேர் தூங்க போயிட்டாங்க, நான் மட்டும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். ஸோ அதில் தான் யோசிச்சு இதை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் குழந்தைங்களுக்கான சார்ட்டும் ரெடி பண்ணணுன்ட்டு ஒரு 1 வீக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய வாலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது எப்படி ஒட்ட போகிறேன், என்ன பண்ண போகிறேன்ட்டு அடுத்த வ்ளாகில் காமிக்கிறேன். நைட் நான் என்ன ஒர்க் பண்ண மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சார்ட் எதுக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் சார்ட்டு நான் குழந்தைங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன், பெரியவனுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சின்னவர் கேட்குறாரு, ஸோ அதுக்காக 2 பேருக்குமே பண்ணணுன்ட்டு இப்போ புது சார்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டு ஸ்கொயராக பாக்ஸஸ் போட்டுப்பேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அழகாக நம்பர்ஸும் போட்டு 1 to 100 வரைக்கும் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு குட் ஒர்க் பண்ணும் போது நான் ஒரு ஸ்டார் போடுவேன். இப்போ என்னோட மம்மி நான் நல்லா பண்ணுற ஸ்டார் போடுங்க அப்படின்வாரு. ஸோ அந்த டைமில் பென்சில் எடுத்து ஸ்டார் போடுவேன். ஏதாவது பேட் ஒர்க் பண்ணால் கூட ஸ்டாரை நான் எரேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப பயந்து மம்மி ப்ளீஸ் மம்மி பண்ண மாட்டேன்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் கூட பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டார் எப்படியாவது வாங்கிடணும், 100 ஃபுல்லாக முடிச்சிடணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. அந்த 100 ஸ்டார்ஸும் முடிச்சிட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட்டோ இல்லை டாயோ கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தாங்க. நார்மலாக ஒரு சார்ட் வாங்கிட்டு அதில் நான் பென்சிலில் உங்களுக்கு அழகாக ஒரு லைன்ஸ் போட்டுட்டு ஈஸியாக ஸ்கெட்சில் நான் ஒரு மாதிரி நம்பர்ஸ்லாம் போட்டு முடிச்சிருக்கேன். ரொம்ப பேசிக்கான நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் எடுக்கவே தேவையில்ல. ஒரு 1/2 hour இது மாதிரி உட்காந்து பண்ணாலே போதும். நான் படம் பார்த்துட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ 2 பேருக்குமே 1 to 100 வரைக்கும் அழகாக முடிச்சு வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷன் லைன்ஸ் எதாவது எழுதலான்ட்டு எழுதிட்டு இருந்தேன். சில லைன்ஸ் எனக்கு தெரியும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிட்டு இருந்தேன், அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுன்ட்டு எழுதிட்டு இருந்தேன். ஒன்று குட்டிஸ்க்கு இந்த சார்ட் பற்றி தெரியாது. இன்னொரு நாள் நான் காமிக்கும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இன்னொரு சார்ட்டும் நான் ரெடி பண்ணணும் டைம் டேபிளுக்காக. ஸோ அது 2த்தையுமே உங்களுக்கு நான் ஒன்றா ஒட்டும் போது காமிக்கிறேன் அது என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த சார்ட் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய வேலைகள் அவங்களாவே செய்வாங்க. அது பண்ணிட்டு போய் ஸ்டார் போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். படமும் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இதே போல் இன்னொரு சூப்பரான vlog-ஓடும் சந்திக்கிறேன். Have a great day friends. Bye.